ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் மொத்தம் 3 அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த 3மே கிச்சனுக்கான ப்ராடக்ட் தான். இந்த 3யுமே நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய அன்பாக்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர். நம்மளோட சேனலில் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் மோஸ்ட் ஆஃப் ஆயில் டிஸ்பென்சர் தான் அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த ஆயில் டிஸ்பென்சரில் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் நிறைய நான் டிசப்பாயின்மெண்ட்டும் ஆகியிருக்கேன். 1 or 2 வீக்ஸ் அதில் யூஸ் பண்ண பிறகு தான் அதில் இருக்க மைனஸ்லாம் நமக்கு தெரியும். ஒன்று ஆயில் லீக்கேஜஸ் ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஆயில் லீக்கேஜ்னால நான் ஸ்லிப் ஆகி கீழே போட்டு அது உடஞ்சதாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. சரி, இதுவரையே பிளாஸ்டிக் பக்கம் போயிட்டோம், இனிமேல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பக்கம் போவோம்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக இதை வாங்கினேன். இதை நான் 388 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ இது 407 ரூபாய்க்கு இருக்குது. குவாலிட்டி வைஸ் செம சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் இதில் பெரிய மிஸ்ஸிங் ஒன்று ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல் பார்ட்டையும் கீழ் பார்ட்டையும் த்ரெட்டு வச்சு தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டையும் கீழ் பார்ட்டையும் நம்ம த்ரெட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா மூடுற இடத்துல ஒரு சிலிக்கானில் ஒரு ரப்பர் வரணும். அது மிஸ் ஆகிருக்கு. அது ஏன் மிஸ் ஆகிருக்குன்னு அது என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கீழ் பார்ட்லேருந்து மேல் பார்ட்டு எண்ணெய் போகிறப்ப சாய்க்கிறப்ப அது வழியாக எண்ணெய் லீக்கேஜ் ஆகாமல் இருக்குங்கிறதுனால தான் அந்த ரப்பர் கொடுத்துருக்கதா சொன்னாங்க. அதனால தான் இந்த ஆயில் டிஸ்பென்சர் இன்னும் விலை கம்மியாக நிறையா இருக்குது. ஆனால் நான் அந்த ரப்பருக்காக யோசிச்சு தான் இதை வாங்கினேன். ஆனால் அதுவே மிஸ் ஆகிடுச்சு. சரி, நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம், லீக்கேஜ் ஆகலைன்னா வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு என் பையன்ட்ட எடுத்துகிட்டு வாடா கிச்சனுக்கு எண்ணெயை ஊற்றி பார்ப்போம்னு சொல்லி சொன்னால், என் பையன் என் மண்டையில் 2 கொட்டி ஏமா ஒருவேளை நீ எண்ணெய் ஊற்றின பிறகு இதில் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது ரிட்டன் எடுக்க மாட்டாங்களாம்மா யூஸ்டு ப்ராடக்ட்னு சொல்லி எண்ணெய்க்கு பதிலாக தண்ணியை ஊற்றி தொலாமான்னு சொல்லி என்னை நல்லா திட்டுனான். சரி, அவன் சொன்ன பிளானும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி தண்ணியை ஊற்றுனா எப்படி குற்றால அருவி மாதிரி கொட்டுது பாருங்க. இதில் ஒரு வேளை நான் எண்ணெயை ஊற்றிருந்தா என் நிலமை என்ன? கடலை எண்ணெய் விற்கிற விலைக்கு எண்ணெயை ஊற்றுன பிறகு இப்படி கடகடான்னு ஓடிச்சுன்னா வெறும் சக்கு மட்டும்தான் மிச்சம் இருக்கும். என்ன, இதுக்கு பதிலாக எங்கள் வீட்டில் 2 அடி நான் வாங்கியிருப்பேன். இதனால் இதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேங்க. இந்த மீஷோ இந்த வட்டம் என்னையே மோசம் பண்ணிருச்சு. இப்படி ஆயில் கண்டெய்னர்களை வாங்கி ஆயில் முடிஞ்சிரும் போல். இதனால் அது எப்படி சொல்லுவாங்கன்னா, காயம்பட்ட நெஞ்சை ஒரு ஆறுதல் கொடுக்கறதுக்காக மறுபடியும் ஒரு ஆயில் டிஸ்பென்சரை வாங்கினேங்க. அந்த அன்பாக்சிங் தான் இது நான் பிளாஸ்டிக்கில் வாங்கினேன். பழைய குருடி கதவை தரடிங்கிற நிலைமைக்கு போய் மறுபடியும் பிளாஸ்டிக்லேயே வாங்கிட்டேன். இது 2 பாட்டில் வரும். ஒரு பாட்டில் 1 லிட்ரு, 2 பாட்டில் மொத்தம் நான் 115 ரூபாய்க்கு வாங்கினேங்க. இப்போ 130 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த பாட்டிலை நான் 1 மாதம் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ வீடியோவே போடுறேன். இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லிடட்டுங்களா? சாரிங்க, மைனஸை மட்டும் சொல்லிடுறேன். ப்ளஸ் ஏதாவது இருந்தால் அதை நாங்கள் நான் சொல்ல முடியும். இந்த நாபு வழியாக எண்ணெய் ஊற்றுறப்ப என்ன ஆகுதுன்னா, நாபு வழியாக நம்ம ஊற்றிட்டு நிமித்துறப்ப எக்ஸஸ் ஆயில் வெளியாக வடிஞ்சு பாட்டிலோட வெளிப்பக்கம் இருக்குது. ஸோ நான் அடுத்த டைம் அதை எடுக்கிறப்ப கை ஸ்லிப்பாகி கீழே விழுக போகுது. இதுக்கு அந்த நாபுக்கு கீழே ஒரு பள்ளம் மாதிரி வச்சு, நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சோம் இல்லையா, அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி வச்சு ஒரு ஓட்டை கொடுத்துருப்பாங்க. எக்ஸஸ் ஆயில்னால் அது வழியாக வடிஞ்சு மறுபடியும் பாட்டிலுக்குள்ளேயே போயிடும். அது ஒரு மைனஸ். இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூடியை கலட்டி காட்டுறேன் பாருங்கள். அந்த மூடிக்குள்ளே ஒரு ஒயிட் கலரில் ஒரு வாசர் இருக்கும். அந்த வாசர் எண்ணெயே லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த வாசரே கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வாசர் என்ன பண்ணுதுன்னா, எண்ணெயை பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு மூடியை மூடணும்னா டபக்குடு கலண்டு எண்ணெய் பாட்டில் உள்ளே போயிடுது. பாட்டிலுக்குள்ளேயே எண்ணெய் பாட்டிலுக்குள்ளேயே விழுந்துருது. அப்போ நான் சாய்க்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த வாசர் இருந்த இடத்துல கேப்பாக இருக்குமா, அது வழியாக மறுபடியும் எண்ணெய் வழிஞ்சு வெளிப்பக்கமாக வருது. அப்போ நான் மறுபடியும் தூக்குறப்ப கை ஸ்லிப் ஆகி பாட்டிலை கீழே போடுறேன். இந்த பாட்டில் வச்சுருக்க இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனி டைம் எண்ணெய் பிசு இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. என்னோட பெஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன், இந்த பாட்டிலை யாரும் வாங்காதீங்க. ஒருவேளை கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இதோட கோடு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்படி சொல்கிறது, என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, எல்லாரும் தூக்குவாளியில் எண்ணெயை வச்சு நீளமாக ஒரு குளிக்கரண்டியை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் தயவு செஞ்சு ஆன்லைனில் யாரும் ஆயில் டிஸ்பென்சரை வாங்காதீங்க. ஏன்னா நான் 1 மாதம் யூஸ் பண்ணனால அதை ரிட்டர்ன் கூட என்னால் பண்ண முடியலங்க. என் விதி அவ்வளோதான் அப்படி நினச்சி விட்டுட்டேன். இப்போ நம்ம அடுத்த அன்பாக்சிங் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாங்களா? இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட், பிடிச்ச ரெசிபி செய்யக்கூடிய ப்ராடக்ட்னு சொல்லலாம். இடியாப்ப மேக்கர் ஸ்டாண்ட். இதை நான் கடைகளில் போய் பார்த்தேன். இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்ட இடத்துலமா 800 மேலே சொன்னாங்க. பட் இதை நான் மீஷோவில் 607 ரூபாய்க்கு வாங்கினேன். கொடுத்த காசுக்கு செம்ம ஒர்த்து, செம்ம வெயிட்டாக இருந்தது. ஒவ்வொரு பிளேட்டோட குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது. இதில் மொத்தம் 5 பிளேட்டு வருது, 5 ரேக் வருது. பட் கீழ் ரேக்கை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு கீழே தண்ணி ஊற்றி நம்ம யூஸ் பண்ண முடியாது.
இதை நம்ம நார்மல் இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி இட்லி பானையில் தான் இடியாப்பம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் அது இடியாப்பமாக வராது, இட்லியாக தான் வந்துக்கிட்டு இருந்தது. இனிமேலாவது சூப்பராக செஞ்சு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். பட் குவாலிட்டி சூப்பருங்க. இந்த ப்ராடக்டை என்னை நம்பி நீங்கள் வாங்கலாம். இதோட கோடு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஜென்யூனான ரிவ்யூஸ் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலில் ஆல்னு டக்குன்னு கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே குடுன்னு ஓடி வந்து சேர்ந்துடும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, டாடா, பை.